ஆனா பாரு, சித்தி அத பத்திலாம் நினைச்சு கூட பார்க்கல. தான் அண்ணா அங்க குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாலும் அவர்தான் தாய் மாமா முறை செய்யணும்னு அவங்க எவ்வளவு பிடிவாதம் பிடிச்சாங்க. இதெல்லாம் என்ன மனநிலையோ தெரியல. மத்தவங்க கிட்ட அன்பையும் மரியாதையும் எதிர்பார்த்தா இதெல்லாம் நாம பண்றோம். விடுதானா, பாத்துக்கலாம். ஆமாமா, நாம நம்ம லைஃப பாப்போம். அப்புவுக்கு சீர செய்யறதுக்காக நம்ம ஆர்சி புக்க அடகு வச்சு 45,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்க. நீ ஒருத்தன் சம்பாதிச்சு கடனை அடைப்பியா இல்ல இந்த குடும்பத்தை தான் பாத்துப்பியா? அதனால நானும் வேலைக்கு போலான்னு இருக்கேன் கதிர். ஏன்னா பைக் டாக்ஸி வேலை ரொம்ப நாள்லாம் பார்க்க முடியாது. இந்த பாருதானா, நான் விடிய கிளம்புற வேலைக்கு போயிட்டு நைட்டு தான் வீட்டுக்கு வரேன். நீ வீட்டு வேலை பார்த்து சமைச்சு துணி துவைச்சு அதுக்கப்புறம் வேலைக்கு போய் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? நீ ஏதாவது ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம்தான், அதுல எந்த தப்பும் இல்லை. வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஓய்வு நேரத்துல வீட்டுல இருந்து ஏதாவது பண்ணலாம்ல? ஆமா கதிர், வீட்லயே இருந்து டியூஷன் எடுக்கலாம். மாசத்துக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாலும் ஒரு பையனுக்கு 500 ரூபாய் கொடுக்கறாங்க. 10 பேருக்கு டியூஷன் சொல்லி கொடுத்தாலும் மாசத்துக்கு 5,000 ரூபாய் தான் கிடைக்கும். அதுவும் இது ரொம்ப சின்ன வீடு, இங்க டியூஷன் நடத்துறதுலாம் செட் ஆகாது. அதனாலதான் வேலைக்கு போலான்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓகே தான், ஆனா வீட்ல இருந்து செய்யறதுக்கே 1000 பிசினஸ் இருக்கு. வேற என்ன பண்ணலாம்னு யோசி. கதிர், எனக்கு ஒரு ஐடியா. என்ன? நீ இந்த குக்கிங் ஆட பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? ஆமா, அதுக்கு என்ன? அந்த குக்கிங் ஆப்ல மெம்பர் ஆயிட்டு வீட்ல இருந்துகிட்டே நமக்கு தெரிஞ்ச ஸ்பெஷல் டிஷ் எல்லாம் செஞ்சுட்டு அந்த ஆப்ல லிஸ்ட் பண்ணிட்டாலே போதும். அந்த டிஷ்ஷ பிடிச்ச கஸ்டமர் பார்த்து ஆர்டர் பண்ணுவாங்க. குக்கிங் ஆப்காரங்க டிஷ்ஷ நம்ம கிட்ட வாங்கிட்டு கஸ்டமருக்கு டெலிவரிக்கு கொடுத்துருவாங்க. நமக்கு கஸ்டமரை கொடுக்கறதுக்கும் டெலிவரி கொடுக்கறதுக்கும் நமக்கு ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். ஓ, இது நல்ல பிசினஸா இருக்கு. அப்போ நமக்கு தேவைன்னா லீவ் கூட எடுத்துக்கலாம்ல? எப்படியும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 500 ரூபாய் கிடைக்கும். மாசத்துக்கு 15,000 ரூபாய் கிடைக்கும். செய்யட்டுமா? சூப்பர் ஐடியா தானா? இவன் தான் கேட்கவே மாட்டேங்கிறான். ஒரு நல்லது நடக்கணும்னு தானே கடைய உன் பேர்ல மாத்தணும்னு சொல்றேன். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது? சரி, எனக்கு ஒரு ஐடியா தோணுது, அத சொல்லட்டுமா? சொல்லு. இந்த ஆர்டரை எடுத்துதான் ஆகணும்னா நீ ஆசைப்பட்டா நாம ஏன் அத்தை பேர்ல எடுக்க கூடாது? கடைய அத்தை பேர்ல மாத்தி எழுதிடு. ஆமாப்பா, இது நல்ல ஐடியா தான். பத்மா பேர்லயே ஜவுளி கடைய மாத்தி எழுதிரு. என்ன அத்தை, இந்த ஆர்டர் கிடைக்கணும்னா படிச்சு ஒரு டிகிரியாவது வாங்கி இருக்கணும். அப்படியா? நான் அதை கவனிக்கலையே. நீ காட்டின அந்த மெயில தான் போட்டிருந்துச்சே மாயா. ஓ, அப்படி வேற போட்டிருந்ததா? அதனாலதான் கடைய உன் பேருக்கு மாத்தி எழுதிட்டு அந்த ஆர்டரை வாங்கலான்னு நான் சொல்றேன். டேய், நீ அவளுக்கு தான் எழுதி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டு வந்து இங்க பேசுறல்ல? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா. குறைஞ்சபட்சம் ஒரு டிகிரியாவது வாங்கி இருக்கணும். அதனாலதான் மாயா பேர்ல அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். நீ என்னதான் சொன்னாலும் இதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்கவே மாட்டேன். ஏய் பத்மா, இத நீ என் பேர்லயும் மாத்த வேணாம், யார் பேர்லயும் மாத்த வேணாம். இங்க பாரு, இத நீ உன் பேர்லயே தொழில் ஆரம்பி. அதுல வர வருமானம் என்னமோ அது போதும். உன் பேர்ல இருந்தா என்ன ஆர்டர் கிடைக்குமோ அதுக்கு உண்டான வேலையை பாரு, அது போதும். இந்த ஆர்டர் எல்லாம் நமக்கு ஒண்ணு தேவையே இல்ல. இப்ப வரைக்கும் ஒரு பொண்டாட்டியா அப்பாவுக்காக நீ என்ன செஞ்சிருக்க சொல்லு? சீனு, நீ என்ன பேசுற? நீ இரு மாயா, பேச வேண்டிய நேரத்துல பேசி புரிய வச்சுதான் ஆகணும். சொல்லுமா, மாயா எனக்கு பண்ண மாதிரி நீ அப்பாவுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்க? டேய் மகனே, என்னடா பேசுற நீ? அப்பா,
நீங்க இப்படி இருக்கிறதுக்கே அம்மா தானப்பா காரணம். டேய், யார்கிட்ட பேசுறோன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? எல்லாம் தெரிஞ்சுதாம்மா பேசுறேன். மாயாவும் உன்ன மாதிரி இருந்திருந்தா நானும் அப்பா மாதிரி வீட்லயே தான் இருந்திருக்கணும். ஆனா நான் அப்படி இல்லையே. ஜவுளி கடை வச்சு எவ்வளவு சம்பாதிச்சிட்டு இருக்கேன். நீ பேசுறது ரொம்ப நீ தப்பு இரு சின்னு. மாயா. வாடி வா. என்னம்மா நடிச்சிட்டு இருக்க நீ? ரூம்குள்ள என் புள்ளைய தூண்டி விட்டு அவனை பேச விட்டுட்டு இப்ப நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்கியா? புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆடுறல்ல?